இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. போ. வலிமா என்ன திரும்ப நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்னடி ஆச்சு? என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு வெளியே போக சொல்றீங்க? ஏன் சொல்றேன்? வாய்க்கு வாய் ஏன் குடும்பத்தை கொலகார குடும்பம்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல. இப்ப உன் தங்கச்சி இவளை கொண்டு கொலகாரியாக பாக்குறா. அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. என்னடி? இல்லக்கா, அவ என்ன தப்பா பேசினாக்கா. என்ன பத்தி அசிங்கமா சொல்றா. நான் அவருக்கு வப்பாட்டின்றா. ஐயோ சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்ல. உங்க தங்கச்சி சொல்றது எல்லாமே பொய். என் மேல ஏதாச்சும் பழிய போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பாக்குறீங்களா? ஏய், பொய் சொன்ன உன்னை கொன்று வேண்டி. பாத்தீங்களா எப்படி பேசுற பாருங்க. அப்படி சொல்லும் போது இப்படி பேசுறா. இரு. கிளம்புங்கிறது. வலிமா யார் என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. நான் அவசரப்பட்டு முடிவெடுக்கல. விஜி போய் சொல்ல மாட்டா. வாங்கம்மா வாங்க. என்ன பொண்ணுங்களை பெத்து வளர்த்து வச்சிருக்கீங்க. இவங்க என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அன்னையில இருந்து என் வீட்டுல நிம்மதியா இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு மாத்துனா ஒண்ணுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏமா இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே தெரியலையா? அடுத்தவ புருஷனை கட்டிட்டு வந்து உங்க பொண்ணு நிக்கிறா. அவளுக்கு நல்லபடியா 4 வார்த்தை புத்திமதி சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இங்க விட்டு வச்சுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா இருக்கீங்களா? வலிமா தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. நான் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் தப்பு செய்றீங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. தெரியாம தான் கேக்குறேன். அக்கா தங்கச்சின்னு 2 பேரும் இந்த வீட்டுல வாழ்ந்து தானே இருக்கீங்க. ஏன் உங்களால உங்க தங்கச்சிக்கு நல்ல புத்திமதி சொல்லவே முடியாதா? சொல்லிட கூடாதுன்னு தான் முடிவு பண்ணி எல்லாம் பண்றீங்க. வாவல பிருந்தா, இனி நீ இங்க இருக்காத. தயவு செஞ்சு அம்மா கூட நீ வீட்டுக்கு கிளம்பு. இந்த பிரச்சனையை என்ன பண்றது நம்ம யோசிக்கலாம். இல்லக்கா, என் உயிரே போனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஏற்கனவே என் இடத்தை இழந்துட்டேன். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கோவம் வரும். நான் என்ன பண்ண சொல்லு. நீ என்ன எங்களை தனியா விட்டு போன? நீ கூட இருந்தா எல்லா பிரச்சனையும் நீ பாத்துப்பல்ல. நான் பாட்டுக்கு சந்தோஷமா படிச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்திருப்ப. இப்ப பாரு எனக்கு எவ்வளவு கஷ்டம். என்னால தாங்க முடியலன்னா எனக்கு மட்டும் கஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல. பிருந்தா, கண்மணின்னு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுவும் முடியல. ஒரு மாதிரி மனசு முழுக்க குழப்பம் நிறைஞ்சிருக்குன்னு. ஏய் வீரா, இப்ப அழுகையை நிறுத்த போறியா இல்லையா? ஏய், என் தங்கச்சி அழறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. கண்ணை தொடச்சுக்கோ. அண்ணன் சொல்றேன்ல, கண்ணை தொடச்சுக்கோ. ஏய், கண்ணாடியை பாரு. இந்த மாதிரி சோகமான மூஞ்சிய உன் அண்ணனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அப்புறம் என்ன, இல்லாம கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. போன
நீ எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிடுவ. எனக்கு தானே கஷ்டம், எனக்கு தானே தெரியும். வாழ்க்கைனா அப்படிதான் வீரா இருக்கும். நம்மால தாங்க முடியாத கஷ்டத்தையோ கடக்க முடியாத சிரமத்தையோ அந்த கடவுள் என்னைக்கும் கொடுக்கவே மாட்டாரு. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா பாண்டியன் தங்கச்சிங்க ஒத்துமையா இருக்கணும். என்னக்கா பாக்குற? நான் இங்க இருந்து போகணுமா? இப்படி வாசல்ல உட்கார்ந்து இருந்தா எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்களா? யாரு என்ன பத்தி தப்பா நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லக்கா. அப்படி நினைக்கிறவங்களால என் வாழ்க்கையை திருப்பி மீட்டு கொடுக்க முடியாதுல்ல. நான் போராடினா மட்டும்தான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கும். நான் விட மாட்டேன். என்ன ஆனாலும் யாரோட துணை இல்லைனாலும் தனியால போராட நான் தயாராயிட்டேன். அதனால நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். அப்படி நினைக்கிறவ இந்த மாதிரி வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. யார் உன்னை துரத்தி விட்டாலும் இதுதான் என் வீடுன்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போகணும்.